வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஈதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக். எடிட் பண்ணி போடுறதுக்கு இப்போ தாங்க டைம் கிடச்சிது. இந்த கடைக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்கே ஒரு வேலையாக வந்திருந்தோம். இங்கே டைல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நமக்கே ஆசை வருது, அந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு டைல்ஸையும் பார்க்கும்போது. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள வேலையை முடிச்சுட்டு அடுத்து அசீமாவில் போய் ஹரியாலி கபாப், பரோட்டா, மந்தி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த நாளுக்கான வீடியோ பார்க்கலாம். ஈத் வந்தாச்சு. ஈத் இப்போ தாங்க எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் கிடச்சிது. இது வந்து லாலாவே ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாங்க. நானும் அவங்க 2 பேரையும் தொழுகைக்கு அனுப்பிட்டு அடுத்த எக்ஸசைஸ்லாம் மட்டும் நானும் கிளம்பிட்டேன். எனக்கு இந்த வளையல் போடுறதே பிடிக்காது. இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் போட ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கிட்டேன். தொழுகைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. என் அக்காவை பாருங்களேன், எனக்கும் என் அக்காவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி முன்னாடி போகுது பாருங்கள். தொலைக்கு என்றைக்கு இல்லாமல் இந்த வாட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் உள்ளே போகிறதுக்கு கூட இடம் இல்லை. வெளியில் ஃபுல்லாக நிறைய மக்கள் தொழுகிறதுக்கு வெளியிலேயே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தது. லாஸ்ட்டாக அங்கே போய் உட்காந்துட்டோம் தொழுகைக்கு. அது சவுண்டு கேட்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இடியப்பம், சிக்கன் குழம்பு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. எல்லாத்தையும் சாப்பிட்டு அடுத்து மதியானத்துக்கு மட்டன் பிரியாணி, 65, ரைத்தா, முட்டை எல்லாமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பிரியாணிக்கு தம் போட்டாச்சு. தம் போட்டதே எடுத்தாச்சு. என் தம்பி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தான். மட்டன் பிரியாணி எப்படியும் ரம்ஜான்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரதுன்னு செய்வாங்க. என் தம்பி, அவன் ஃப்ரெண்ட்ஸு. தம்பின்னு நான் யாரை சொல்கிறேன்னா என் அக்கா பையன். அவனை வந்து அப்படியே சொல்லி பழகியாச்சு. இங்கே மட்டன் பிரியாணியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து இப்போது எடுத்த வீடியோங்க. இப்போ தாங்க எடிட் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ அப்படியே வாய் ஊறுது. அப்படி இருந்துச்சு மட்டன் பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரின்ட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அதை ஒரு சாப்பிடும்போது ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வைக்க போனால் அப்படியே சரியான சூடாக இருந்தது. அடுத்து என்ன, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு என் அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என் அக்கா வீட்டில் போனால் என் மகன் சரியான டான்ஸ் ஆடினாங்க. அவன் டான்ஸை பார்த்தா சரியான காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப குஷி ஆகிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.